வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குஷ்பு அண்ணாமலைக்கு எதிராக பேசினாங்கல்ல, இப்போ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் குஷ்புவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. பாஜக தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பாஜக நிர்வாகிகளே, பாஜகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே குஷ்புவுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னையில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை பற்றி? காண கிடைக்காத பொக்கிஷம், கடவுளே தமிழக பாஜகவுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அண்ணாமலை அப்படின்னு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட குஷ்பு பேசினதை ஒரு யூடியூப் சேனல் போட்டு காமிச்சிருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி டென்ஷன் ஆகிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப திமுகவுக்கு எதிராக போராடி டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு பல வழக்கு பதிவு அண்ணாமலைக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 88 கேசஸ் இருக்கான் அண்ணாமலைக்கு எதிராக. திமுக கவர்மெண்ட் போட்டிருக்காங்க 88 வழக்குகள். 89 வழக்குகளை நீங்கள் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேசுங்க, நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி கோபத்தோட பேட்டி கொடுத்துருக்காரு. 88 வழக்குகளை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடி களத்தில் இருந்திருக்காரு அண்ணாமலை. இந்த 88 கேசஸ் அண்ணாமலைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது எதை பிரதிபலிக்குது? ஃபீல்டில் இருந்திருக்காரு மாநில தலைவராக இருந்தப்ப அண்ணாமலை அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் அண்ணாமலையை விமர்சிப்பவர்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எந்த கேசஸையும் வாங்காமல் அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பை கொச்சைப்படுத்துறது, அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. தொண்டர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? இந்த கோபத்தை தான் தொண்டர்கள் இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சியுடைய வளர்ச்சிக்காக ஒரு பங்களிப்பையுமே பண்ணாமல் குஷ்பு அண்ணாமலையை உரசி பார்க்குறாங்க, அண்ணாமலையை சீண்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு? 88 கேசஸ் அண்ணாமலை மேலே இருக்குது, 89 கேசஸை நீங்கள் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு மாணவி, இன்னைக்கு இந்தியா ஏஐ துறை, டிஜிட்டல் இன்னோவேஷன், ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ரொம்ப வேகமாக வளர்ந்து வராங்க. ஆனால் எங்களுடைய எஜுகேஷன் சிலபஸ் அதுக்கு அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்போது உங்களுடைய ப்ரொப்போஸ் என்ன ரிஃபார்மை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி கேள்வி கேட்குறாங்க. ராகுல் காந்தி வழக்கம் போல் பாராளுமன்றத்தில் பேசுகிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகலாம் பேசியிருக்காரு. மாணவி கேட்ட கேள்வி என்ன? டெக்னிக்கலாக இதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்லியிருக்கணும். இதை விட்டுட்டு பொலிட்டிக்கலாகவே ராகுல் காந்தி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு, எந்த கேள்வி கேட்டாலும் ஆர்எஸ்எஸ்ஸை இழுத்துறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம், பழங்குடியின சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி சீனா முன்னணியில் இருக்காங்க இந்தியாவை விட, இல்லை இந்திய நிலத்தை சீனா பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் ராகுல் காந்தி எந்த கேள்வி கேட்டாலும் மாற்றி மாற்றி சொல்கிறாரு. நம்ம ஊரில் அண்ணாமலை இது மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போவார். ஒரு துளி கூட அண்ணாமலையுடைய பேச்சில் அரசியலே இருக்காது. கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது அவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீச் இருக்கும். அந்த பேச்சுகளில் அரசியலில் கொண்டு வர மாட்டார் அண்ணாமலை. ராகுல் காந்தி எந்த கேள்வி கேட்டாலும், பள்ளி மாணவர்கள் கேள்வி கேட்டாலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடுறாரு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? 3வது, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரான் கப்பலை இந்தியன் ஓஷனில் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்துச்சுல. ஆக்சுவலாக அந்த ஈரான் கப்பல் இலங்கையில் நங்கூரமிட அனுமதி கேட்டிருக்கு. இலங்கையிலிருந்து 40 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தானே அந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இலங்கையில் நங்கூரமிட அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் இலங்கை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அனுமதி கொடுத்தா நமக்கு ஏதாவது சிக்கல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி அனுமதியை மறுத்திருக்காங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அந்த ஈரான் கப்பல் பார்த்தீங்கன்னா சர்வதேச கடல் எல்லையில் நின்று இருக்கு. அந்த சர்வதேச கடல் எல்லையில் நின்றுக்கு இருக்கும்போது தான் அமெரிக்கா கப்பல் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இலங்கை பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த அட்டாக்கே பண்ணியிருக்க முடியாது அமெரிக்கானால. இப்போ இந்த விவகாரம் இலங்கை பாராளுமன்றத்தில் பற்றி எரியுது. இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈரான் கப்பல் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அவங்க இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ கொச்சி துறைமுகம் இருக்குல்ல, அங்கே ஈரானுடைய கப்பல் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. அந்த கப்பலில் இருந்த இந்தியா அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்தியா கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இந்தியாவும் ஓகே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதனால இப்போ கொச்சி துறைமுகத்தில் ஈரான் கப்பல் ஸ்டே பண்ணியிருக்கு. அந்த கப்பலில் இருந்த 183 ஈரான் வீரர்கள் நம்ம இந்திய கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். எதிர்கட்சிகள், நம்ம ஊர் எதிர்கட்சிகள் இந்தியா அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே.
இன்னைக்கு இந்தியா அமெரிக்காவுடைய தாக்குதலிருந்து ஈரான் வீரர்களை காப்பாற்றிருக்காங்க. 183 ஈரான் வீரர்கள் நம்ம இந்திய கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்களே எதிர்கட்சிகள் அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. கடைசி என்னன்னா, பாஜக காரங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. அதில் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. ஒரு நிகழ்ச்சி, குத்துவிளக்கு ஏற்றி தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பாங்க. ராகுல் காந்தியை குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக கூப்பிடுறாங்க. பக்கத்தில் கேசி வேணுகோபால் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி விளக்கேற்ற வராரு. கேசி வேணுகோபால் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, செருப்பை கழட்டி போட்டுட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய காலணியை கழட்டி வச்சுட்டு ராகுல் காந்தி குத்து விளக்கு ஏற்றுறாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். குத்து விளக்கு ஏற்றும்போது காலணியை கழட்டி வச்சுட்டு ஏற்றணும் அப்படின்னு ராகுல் காந்திக்கு தெரியாதா அப்படின்னு பாஜக இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.